இது நம்ம ஃபேமிலி. தேர்தல் பத்திரங்களை அளிக்க அவகாசம் கோரிய எஸ்பிஐயின் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் நாளை மாலைக்குள் விவரங்களை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் நிரஞ்சனிடம் நாம் கேட்கலாம். நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு வழக்கு அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. இது தொடர்பாக நீங்கள் செய்தியாளர் பார்வையில் வழங்கலாம். விக்னேஷ், அதாவது இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான நன்கொடைகள் யாருக்கு வழங்கினார்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து யாரெல்லாம் அரசியல்களுக்கு, அது தனிநபராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளாக இருக்கலாம், யார் வேணாலும் எஸ்பிஐ வங்கி மூலிமா அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் பத்திரங்களை வழங்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 கட்சிகள் மட்டும்தான், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 24 கட்சிகள் தான் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறாங்க. இதுல தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்களை எப்படி அணுகுவாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் எப்படி அணுகினது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த தேர்தல் பத்திர நடைமுறையே சட்டவிரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கடந்த 15ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த தேர்தல் பத்திர நடைமுறையே ரத்து செஞ்சிருந்தாங்க. அது சம்பந்தமான அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்யக்கூடியது ஒரே ஒரு வங்கி தான், அது எஸ்பிஐ வங்கி. எஸ்பிஐ வங்கி அதுவும் எல்லா கிளைகளிலும் இல்ல. ஒரு நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நமது இணைப்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஸ்டேட் வங்கி செய்தது தவறு. அதை நேற்று முன்தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நான் தெளிவாக சொன்னேன். 1 மணி நேரத்தில் இந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து தேர்தல் கமிஷனிடம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், வசதி பாரத ஸ்டேட் வங்கிக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏன் மத்திய அரசினுடைய ஆளுங்கட்சிக்கு உடந்தையாக நடந்து கொள்ள முற்பட்டார்கள் என்பது எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் வியப்பையும் தருகிறது. 22,217 பத்திரங்களை யார் வாங்கினார்கள், யார் அந்த பத்திரங்களை ரொக்கமாக மாற்றினார்கள் என்பது பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். அந்த தகவல்களை தேர்தல் கமிஷனிடம் ஒப்படைத்திருக்கலாம். இப்பொழுது அவர்கள் 1-2 நாட்களுக்குள்ளே ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கிறது. அதை தேர்தல் கமிஷன் 15ஆம் தேதி வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் தங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ தரப்புல இருந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்பிஐ நினைச்சிருந்தா ஒரே நாள்ல அந்த தகவலை தெரிவிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. சார், இதை எப்படி பாக்குறீங்க? அதான், அது உண்மை அல்ல. தகவல்கள் இல்லை அல்லது சேகரிக்க முடியாது என்று சொல்வது உண்மை அல்ல. 22,217 பத்திரங்களுடைய தகவல்கள் இல்லை என்று வங்கி எப்படி சொல்ல முடியும்? அந்த தகவல்களை அவர்கள் தானே வச்சிருக்காங்க. தொலைஞ்சு போகலையே, திருவிழாவில் தொலைஞ்சு போன தகவல்களா? அவர்கள் தான் வச்சிருக்காங்க, அதுவும் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்காங்க. அதுல என்ன தகவல்கள் தெரியணும்? 2 விஷயம்தான். ஒரு பத்திரத்தையும் யார் வாங்கினார்கள் என்பது முதல் தகவல். 2வது தகவல், அந்த பத்திரத்தை, அந்த எண்ணுள்ள பத்திரத்தை எந்த அரசியல் கட்சி ரொக்கமாக மாற்றியது என்பது தகவல். அவ்வளவுதானே கேட்கிறோம். ஒரு பத்திரத்துக்கு ஒரு எண் இருக்கிறது, அதை ஒருத்தர் வாங்குறார். வாங்குற பெயர் வங்கிக்கு தெரியும். அது எப்படியோ ஒரு அரசியல் கட்சிக்கு தானமாக, கொடையாக தரப்படுகிறது. அந்த அரசியல் கட்சி மாற்றுகிறது. ஆக யார் வாங்கினாங்க, யார் ரொக்கமாக மாற்றினாங்க
என்ற தகவல்களை என்னால் சேகரிக்க முடியாது என்று பாரத ஸ்டேட் வங்கி சொன்னது, இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி சொன்னது அதற்கு மிகப்பெரிய இழுக்கு. அந்த இழுக்கை இப்பொழுது துடைத்துக் கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மீது படிந்த கரையை துடைத்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ப. சிதம்பரம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்கள் பார்வையில் நிரஞ்சன் வழங்கிக் கொண்டிருந்தார். நிரஞ்சன், நீங்கள் தொடரலாம். விக்னேஷ், இப்போ முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கூறியதை நம்ம கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்துக்களை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மிகப்பெரிய வங்கியா இருக்கிறீங்க, உங்ககிட்ட இந்த தேர்தல் சம்பந்தமான ஆவணங்கள், தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான ஆவணங்கள் திரட்ட முடியாதா? இதை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான். இந்த விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப புதுசு கிடையாது. நீங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கால அவகாசம் கோருவது ஏன் அப்படின்னு வெறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டுமல்ல, அமர்வில் இருந்த மற்ற 4 நீதிபதிகளுமே கூட மாற்றி மாற்றி இதே கேள்வியை தான் அவங்க வேற வேற மெத்தட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க அந்த லிங்க் நீங்க பண்ண சொல்லி நாங்க கேட்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன்ல ஒரு தேர்தல் பத்திரத்தை கொடுக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத நாங்க உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லவே இல்லை. மோரோவர், ஒரு தேர்தல் பத்திரத்துக்கு எந்த தேதியில எந்த நம்பர்ல அந்த தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்டது, அது எந்த அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது, அவங்க அதை மாத்தினாங்களா இல்லையா, இந்த விவரங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் கூட தேவைப்படல. ஆனா நீங்க கடந்த 26 நாட்களா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற கடுமையான கேள்வியை கேட்டாங்க. எஸ்பிஐ வங்கி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம், ஒரு 3 வார கால அவகாசம், 3 மாதம் கேட்டாங்க, ஒரு 3 வார கால அவகாசமாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனா உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு ஒர்க்கிங் அவர்ஸ், வங்கியுடைய செயல்பாடு நேரம் எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்குள்ள நீங்க இந்த தகவல்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துடணும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வரும் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள இதை வெளியிட்டணும் அப்படின்ற ஒரு உத்தரவை, மிக முக்கியமான உத்தரவா பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகையை யார் யாருக்கிட்ட இருந்து எந்தெந்த நாட்கள்ல வாங்கி இருக்கிறாங்க போன்ற அனைத்து விவரங்களும் நாளைக்கு தெரியும். ஆனா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் அவசியமே கிடையாது. அவங்க கொடுக்கறத அப்படியே ஒரே நாள்ல இல்ல 1 மணி நேரத்துல அவங்க போட்டுடலாம். சோ அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் இருந்து ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள இந்த தகவல்கள் பொதுவெளியில் இந்திய மக்களுக்கு கிடைத்திரும் அப்படின்ற நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வேற என்ன வச்சிருக்காங்க, என்ன அவங்க திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. எஸ்பிஐ வங்கி இதை செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல எஸ்பிஐ வங்கிக்கு இதுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அவங்க அந்த தகவல்களை பகிர்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. விக்னேஷ், எஸ்பிஐ வங்கியை பொறுத்த வரைக்கும் இதுல அடுத்த கட்டமா வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.